புனித அந்தோணியார்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? தொலைஞ்சு போன பொருள்களை கண்டுபிடிக்கிறது தானே. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? நாம தொலைச்ச பொருட்களை கண்டுபிடிக்க உதவுற இதே புனிதர் ஒரு காலத்துல அவரே தொலைஞ்சு போனவர். ஆமாங்க, வாங்க அவரோட அந்த ஆச்சரியமான கதைக்குள்ள போலாம். இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்விதான் இல்லையா? அது ஒரு சின்ன சாவியா இருக்கட்டும், இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டா இருக்கட்டும், நம்ம மனசுல டக்குன்னு வர்றது அவரோட பேர் தான். இந்த நம்பிக்கை எப்படி உருவாச்சு? எங்கிருந்து வந்துச்சு? இதுக்கு ஒரு சுருக்கமான பதில் இருக்கு. அது என்னன்னா, ஒரு புதுசா சேர்ந்த துறவி அந்தோனியாரோட ரொம்ப முக்கியமான அவரே கையால எழுதின ஒரு சங்கீத புத்தகத்தை திருடிட்டு போயிட்டாரு. அப்போ அந்தோனியார் ரொம்ப உருக்கமா ஜெபம் பண்ண அந்த திருடனுக்கு மனசு மாறிடுச்சு. புத்தகத்தை திருப்பி கொடுத்தது மட்டும் இல்ல, அவரே திரும்பவும் துறவற சபைக்கே வந்து சேர்ந்துட்டாரு. இதுதான் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட கதை. ஆனா நிஜமான கதை இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா உண்மையான ஆச்சரியமே இங்கதான் இருக்கு. அந்த புத்தக கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா போர்ச்சுகல்ல பிறந்த ஒருத்தர் இத்தாலியில கப்பல் விபத்துல சிக்கி எப்படி தொலைஞ்சு போனவற்றுக்கான ஒரு உலகளாவிய ஐகானா மாறினார். அதுக்குள்ளதான் ஒரு பெரிய எதிர்பாராத திருப்பங்கள் நிறைஞ்ச பயணம் இருக்கு. அது எப்படி நடந்துச்சு? அவரோட இந்த நம்ப முடியாத பயணம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? அவரோட இளமை காலத்துல அவர் எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவுல இருந்துதான். அந்த ஒரு முடிவு அவரோட வாழ்க்கையோட போக்கியே மொத்தமா மாத்தி போட்டுடுச்சு. அவர் பிறக்கும்போது அவரோட பேரு பெர்னாண்டோ. ஒரு பெரிய பணக்கார உயர்குடி குடும்பம். ஆனா பாருங்க, மொராக்கோல 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் வேதத்துக்காக உயிர் விட்டாங்கன்ற செய்தியை கேட்டதும் அவர் வாழ்க்கை தலைகீழா மாறுது. சொத்து, சுகம், குடும்ப பேர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஏழ்மையை ஏத்துக்கிட்டாரு. பெர்னாண்டோ போய் அந்தோனியாருங்கிற புது பெயரோட ஒரு சாதாரண பிரான்சிஸ்கன் துறவியா மாறிட்டாரு. இது சும்மா பேர் மாத்திரம் இல்ல, ஒரு முழுமையான மறுபிறப்புனே சொல்லலாம். வேதத்துக்காக உயிர் தியாகம் பண்ணணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட தான் அவர் மொராக்கோவுக்கு பயணப்பட்டார். ஆனா விதி அவருக்காக சுத்தமா வேறொரு திட்டத்தை வச்சிருந்தது. அவர் ஒன்ன நினைச்சு போனாரு, ஆனா அவருக்கு கிடைச்சது சுத்தமா வேறொன்னு. அவரோட பிளான் எப்படி தடமாறுச்சுன்னு பாருங்க. மொராக்கோ போனதும் அவருக்கு கடுமையான உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சரி, நாட்டுக்கு திரும்பலாம்னு கப்பல் ஏறினா ஒரு பெரிய புயல் வந்து கப்பலே திசை திருப்பிடுச்சு. எங்கேயோ போக வேண்டிய கப்பல் எங்கேயோ இத்தாலியில இருக்கிற சிசிலி கடற்கரையில போய் ஒதுங்குது. அவரோட பயணம் மட்டும் இல்ல, அவரோட வாழ்க்கையே அப்போ திசை மாறிடுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, இத்தாலியில உடம்பு சரியில்லாம, மொழி தெரியாம, யாருன்னே தெரியாத ஒரு ஆளா ஒரு மூலையில ஒதுங்கி இருக்காரு அந்தோனியார். அவரோட கதை அங்கேயே முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனா ஒரு சின்ன எதிர்பாராத சம்பவம் எல்லாத்தையும் மாத்திருச்சு. இது ஒரு சினிமா காட்சி மாதிரி நடந்துச்சு. ஃபோர்லின்னு ஒரு இடத்துல குருப்பட்டம் அடைப்பு விழா நடக்குது. அப்போ அங்க பிரசங்கம் பண்ண வேண்டியவர் வரல. வேற யாருமே பேச தயாரா இல்ல. சரி, வேற வழியே இல்லாம அந்தோனியாரை பார்த்து பேச சொல்றாங்க. அவரும் பேச ஆரம்பிக்கிறார். அவ்வளவுதான். அவரோட அந்த திடீர் பிரசங்கம், அந்த அறிவாற்றல், அந்த பேச்சு திறமை அங்க இருந்த எல்லாரையும் அப்படியே அசர வச்சிருச்சு. அவரோட புகழ் எவ்வளவு வேகமா பரவுச்சுன்னா, அப்போதைய திருத்தந்தை 9ஆம் கிரெகோரியே அவரோட பைபிள் அறிவை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. அவரை உடன்படிக்கையின் பேழேனே கூப்பிட்டாரு. யோசிச்சு பாருங்க, நேரடியா போப்பே ஒருத்தரை இப்படி பாராட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சரி, ஒரு பக்கம் அவரோட பிரசங்கங்கள் மக்களை ஈர்த்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் அவரோட பேர்ல நடந்ததா சொல்லப்பட்ட அற்புதங்கள் அவரோட புகழ மக்கள் மனசுல ஆழமா பதிய வச்சது. அவரை பத்தி நிறைய அற்புத கதைகள் இருக்கு. ஒரு தடவை மக்கள் அவர் பேச்சை கேட்க மறுத்தப்போ ஆத்துல இருந்த மீன்களெல்லாம் கரைக்கு வந்து அவர் பிரசங்கத்தை கேட்டுச்சான். இன்னொரு சமயம் பசியில வாடின ஒரு கோவேறு கழுத தனக்கு முன்னாடி வச்ச புல்ல சாப்பிடாம நற்கரணைக்கு முன்னாடி மண்டிட்டு வணங்குச்சான். இந்த மாதிரி கதைகளெல்லாம் மக்கள் மத்தியில அவரோட செல்வாக்கை இன்னும் அதிகமாக்குச்சு. கடைசியா இந்த விஷயத்த பாருங்க. அவர் தன்னோட 35 வயசுல இறந்து போறாரு. ஆனா ஒரே வருஷத்துக்குள்ள, அதாவது வெறும் 354 நாள்ல அவரை புனிதர்னு அறிவிக்கிறாங்க. திருச்சபை சரித்திரத்திலேயே இது ரொம்ப வேகமான புனிதர் பட்டங்கள்ல ஒன்னு. இதுவே போதும் அவர் வாழ்ந்த காலத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாருன்னு புரிஞ்சுக்க. ஆனா அவரோட கதையோட உச்சக்கட்ட ஆச்சரியம் அவர் இறந்து பல வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்குது. சுமார் 30 வருஷம் கழிச்சு அவரோட கல்லறையை திறக்கறாங்க. அப்போ அவரோட உடல் முழுக்க மக்கி போயிருந்தாலும் அவர் பிரசங்கம் பண்ணன அந்த நாக்கு மட்டும் கொஞ்சம் கூட அழியாம அப்படியே இருந்திருக்கு. இது அவரோட பிரசங்க திறனுக்கு கிடைச்ச ஒரு தெய்வீக அடையாளமா பார்த்தாங்க. அந்தோனியாரோட தாக்கம் அந்த 13ஆம் நூற்றாண்டு இத்தாலியோட முடிஞ்சு போகல. அது கண்டங்களை தாண்டி பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுசும் பரவி நிக்குது. அவரோட உலகளாவிய செல்வாக்க பார்த்தா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். தொலைஞ்ச பொருளுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்காவுல டெக்சாஸ்ல இருக்கிற சான் ஆண்டோனியோ மாதிரியான பெரிய நகரங்களுக்கே அவரோட பேர் தான். அது மட்டும் இல்லாம ஏழைகள், பயணிகள், அப்புறம் போர்ச்சுகல், பிரேசில் மாதிரியான நாடுகளுக்கும் அவர்தான் பாதுகாவலர். அப்போ மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம்.
13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒருத்தர் புயலால தன் நாட்டை விட்டு தொலைஞ்சு போனவர், போக நினைச்ச இடத்துக்கு போகாம பாதை மாறி போனவர், எப்படி நாம எதையாவது தொலைக்கும் போது நமக்கு உதவி செய்யற ஒருத்தரா மாறினாரு. ஒருவேளை தொலைஞ்சு போறதோட வழி என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சதால தான் தொலைஞ்சு போனவங்களுக்கு அவரால் உதவ முடியுதோ? இது நிஜமாவே நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இல்லையா?